இந்த பராமீட்டர் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெக் கான்டென்ட் பார்த்து நீங்க ஸ்மார்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணி 1 மினிட்ல பைத்தன் படிக்கலாம். எபிசோட் 36. நம்ம எல்லாரும் வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வெண்டிங் மிஷினோட வேலை ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுக்கும். ஆனா இந்த வெண்டிங் மிஷின் எப்பவுமே ஒரே பொருளை கொடுக்காது. நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அந்த பொருளை தான் உங்களுக்கு வெளியே வந்து கொடுக்கும். ஆனா இந்த பைத்தான் ஃபங்க்ஷனை பாருங்க. இந்த ஃபங்க்ஷனை நீங்க எத்தனை வாட்டி ரன் பண்ணீங்கனாலும் ஒரே அவுட்புட் தான் வரும். நம்ம இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வைக்கணும்னா உங்களுக்கு இந்த பேராமீட்டர் தேவைப்படும். இந்த கோட்ல ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபங்க்ஷன் உள்ள டிஃபைனா இருக்கு. இந்த ஏ அண்ட் பி நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணி மேலே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள போய் நான் போட போறேன். இப்போ இந்த ஏ கமா பி தான் பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் வேல்யூவே இல்லாத மாதிரி இருக்கும். இதுக்கான வேல்யூஸை நீங்க தான் ஃபங்க்ஷன் கால் பண்றப்போ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் ஃபங்க்ஷன் காலில் 3,4 அப்படின்னு போட்டோம்னா ஏ பேராமீட்டருக்கு 3ன்ற வேல்யூ போயிடும், பி பேராமீட்டருக்கு 4ன்ற வேல்யூ போயிடும். இந்த 3 and 4 தான் இந்த பேராமீட்டர்ஸ்க்கான ஆர்குமெண்ட்ஸ். 3,4 போட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால்குள்ள நான் எந்த நம்பர் தானே போட்டுக்கலாம். அதுக்கேற்ற அவுட்புட் எனக்கு வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.